செய்தி மறைவாக வருது. எண்ணத்துல உங்களுடைய அறிவுலேருந்து செய்தி வரும். அப்போதான் நீங்க உருவப்படுத்துறீங்க. உங்களுக்கு என்ன நல்லதுன்னு சொல்லி கொடுக்கப்பட்டதோ அந்த உருவமாக மாத்துறீங்க. உணவுன்னா சொல்லும் போது நீங்க என்ன சாப்பிட்டு பழகிருக்கீங்களோ அதான் ஞாபகம் வரும் உங்களுக்கு இல்லையா? உணவுன்ற ஒரு செய்தி வருது, நீங்க என்ன சாப்பிட்டு அது மட்டும் ஞாபகம் வரும். சைனீஸ் ஃபுட்டு, நார்த் இந்தியன் ஃபுட்டு, தாய் ஃபுட்டு அப்படிலாம் வராதுல்ல. நான் சோறு சாப்பிட்டவனுக்கு எனக்கு கோதுமை ஞாபகம் வராதுல்ல உணவுன்னு சொல்லும்போது. அங்கேதான் எண்ணம். செய்தி உணவு தான். அந்த உணவு என்னவாகன்னு நீங்க எண்ணம் கொள்றது உங்களுக்கு நீங்க பழகி வந்த அதன் அடிப்படையில் அது வருது எண்ணம். அப்போ உங்களுக்கு உணவு கொடுக்கப்படும் போது நல்லது கொடுக்கப்படுங்கிற எண்ணம். சொல்றவங்களும் நான் நல்லது தான் கொடுக்க போறேன் அப்படி. அப்ப நீங்க எனக்கு உணவு கொடுக்கப்படுது மட்டும்தான். எனக்கு இன்னைக்கு இடியாப்பம் தான் கொடுக்க போறாங்க, களி தான் கொடுக்க போறாங்க, கோதுமை அப்படி நீங்க இப்போ உங்க எண்ணத்துக்குள்ள வந்து நான் நினைச்சேன் அது கிடையாது அப்படின்னு. உணவுன்னு சொல்லியிருக்கு நல்ல எண்ணத்தோட. இப்போ நீங்க உணவுன்னு எடுத்தீங்கன்னா அதை சாப்பிட்டு பார்ப்பீங்க குறை சொல்லாம. நீங்க ஒரு உருவம் வச்சிருக்கீங்க, இப்போ அதெல்லாம் கொடுத்தா நாங்களும் சாப்பிட மாட்டோம், எங்க ஜாதிக்கு ஏத்துக்காது இதெல்லாம் அப்படி. அப்ப சொல்பவரும் வேதத்தை உணர்ந்து உணவுதான் அவர் கொடுக்க வேண்டும். உனக்கு எது பிடிக்காதோ அதை நான் கொடுப்பேன் அப்படி கிடையாது. எங்கேயுமே தவறு கிடையாது. செய்து சொல்பவரிடத்தும் கேட்பவரிடத்தும் மறைவாக இருக்கும் போது கெடுதி இல்லை. நீங்க உள்ளொன்று வைத்து புறமொன்று செய்யும் போது இப்பதான் கெடுது. ஏன்னா மனசுல ஒன்று வச்சிருக்கீங்க, வெளியில ஒன்று பேசுறீங்க. செய்தி உள்ளத்திலிருந்து வரக்கூடிய செய்தி நன்மையாக இருக்கிறது. உங்களுடைய எண்ணம் அறிவிலிருந்து வரக்கூடிய செய்தி எங்க கலக்குது, உருவம் கலக்குது. அதுல நீங்க தெளிவோடு இருந்தீங்கன்னா, உங்க இறைவனுக்கு உள்ளட்சத்தோடு இருந்தீங்கன்னா, கெட்டது செய்யக்கூடாதுங்கிற அதான் உள்ளட்சம், அதான் பயம். இறை பயம்ன்றது நான் கெட்டது செய்யக்கூடாது, கெட்டதுன்னா அது செய்யக்கூடாது, கெட்டதுங்கிறது தெளிவுபடுத்தப்படுது உள்ளத்துல இருந்து, செய்யக்கூடாது. அந்த பயத்தோட நீங்க சொல்றீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்லும் போது நான் சொல்லும் போதும் அந்த எண்ணத்தோட சொல்றேனா அப்படின்றதுக்கு நான் பயப்படணும். அப்ப சொல்பவரும் பயப்படுகிறார், கேட்பவரும் பயப்படுகிறார். என்ன பயப்படுறார்? தப்பான நான் கேட்கக்கூடாது, தப்பா புரிஞ்சக்கூடாது, சொல்பவரும் தப்பான சொல்லிடக்கூடாது. இவர்கள் இறைவனுக்கு பயந்தவர்கள், வேதத்தை உடையவர்கள்.